வணக்கம். உங்கள் ஊர் உங்கள் குரலில் பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து 2வது நாளாக ரயில் மறியல். ஒரு சில இடங்களில் ரயில்கள் நிறுத்தம், போராட்டக்காரர்களுக்கும் போலீசுக்கும் தள்ளுமுள்ளு. காவிரி பிரச்சினை பற்றி விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முத்தரசன் வலியுறுத்தல். பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் மத்திய அரசு மௌனம் காப்பதாக ஜவாஹருல்லா குற்றச்சாட்டு. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த ஓட்டுநரின் உடலை மீட்க உதவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. சிறுதானியங்களை பயிரிடுவதில் வெற்றி கண்டு வேக்க வைக்கும் பெண்கள். வீட்டுக்குள் அடைந்து கிடப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என கேள்வி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலும் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். கடலூர் ரயில் நிலையத்தில் கூடிய அரசியல் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையத்தில் திருமால்பூர் மின்சார ரயிலை மறித்து 1000க்கும் அதிகமான போராட்டம் நடத்தினர். உத்தரமேரூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதேபோல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் அரசியல் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கோட்டை விரைவு ரயில் வந்த தண்டவாளத்தில் அமர்ந்த விவசாயிகள் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தேனி பழைய பேருந்து நிலையம் முன்பாக கூடிய திமுகவினர் அருகில் உள்ள கனரா வங்கியை முற்றுகையிட சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் 300க்கும் அதிகமானவர்களை கைது செய்தனர். திருச்சி லால்குடி அருகே வாளாடி ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கடலூரில் இருந்து திருச்சி சென்ற பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் ரயில் வாளாடி ரயில் நிலையத்திலேயே நின்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து சமயபுரம் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். தஞ்சை ரயில் நிலையத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ரயிலை மறித்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை திருச்சி ரயிலை மறித்த அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து மாநிலங்களிடையே நீரால் உருவாகும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் வேண்டுகோள் விடுத்தார். ஜனநாயக நாட்டில் இதை போல போராட்டங்களின் மூலமாகத்தான் தங்களுடைய உணர்வுகளை பொதுமக்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில் ஒரு வகையான போராட்டம் தான் இது. இதிலே வெற்றி கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருந்தால் நிச்சயமாக போராட்டம் நடைபெறும். தமிழ்நாட்டு மக்களை இது ஒருங்கிணைத்திருக்கிறது. கட்சி பேதமற்ற முறையில், அமைப்பு பேதமற்ற முறையில், ஜாதி பேதமற்ற முறையில் இணைத்திருக்கிறது. இதுவே ஒரு வெற்றி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அரசியல் ரீதியிலான அழுத்தம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் 2வது நாளாக ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்றவர் மத்திய அரசு கர்நாடகாவுக்கு மட்டுமான அரசு அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அரசு என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அரசியல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் தவறுமையானால் இன்றையோடு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மேலும் ஒரு அரசியல் அழுத்தம் கொடுப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். திருவாரூரில் ரயில் மறியலில் பங்கேற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்க்காமல் மத்திய அரசு மௌனம் காக்கிறது என்று குற்றம் சாட்டினார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் இந்த காவிரி விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக அவர்களுடைய உரிமைகளுக்காக தமிழகத்தில் உள்ள தமிழக நலனை நாடக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழக மக்களுடைய உணர்வுகளை இதுவரை காவேரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்திருக்கக்கூடிய மோடி அரசு நியாயத்தை உணர வேண்டும். உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கோட்டா ரயில் நிலையத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தலைமையில் 100க்கும் அதிகமானோர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியலில் ஈடுபட்ட 1000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் கூடிய 2000க்கும் அதிகமானவர்கள் ரயில் நிலையத்திற்கு பேரணியாக சென்றனர். அங்கு நெல்லையிலிருந்து ஈரோடு சென்ற பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தப்பட்டது. அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு மறுத்து வருவதாக கூறி மேட்டுப்பாளையத்தில் மக்கள் நல கூட்டணி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து வந்த அவர்கள் ஊர்வலமாக ரயில் நிலையத்தை நோக்கி சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் பாதுகாப்பு பணிக்காக சென்ற காவலர்கள் வாகனம் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கீரனூர் ரயில் நிலையத்தில் நடைபெறவிருந்த ரயில் மறியல் போராட்டத்தின் பாதுகாப்பு பணிக்காக புதுக்கோட்டையிலிருந்து 20 காவலர்கள் சென்றனர். முத்துரையான்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மோதி போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் சென்ற 9 காவலர்கள் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் 2வது நாளாக விவசாயிகள் தண்டவாளத்தில் படுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சீர்காழியில் நேற்று காலை தண்டவாளத்தை ஆக்கிரமித்த விவசாயிகள் தொடர்ந்து ரயில்களை மறித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். விவசாயிகளின் போராட்டம் இரவிலும் தொடர்ந்தது. தண்டவாளத்தில் தீப்பந்தங்களுடன் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதேபோல கீழ்வேலூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். தொடர் போராட்டங்களால் சீர்காழி மற்றும் வைத்தீஸ்வரன் கோயில் ரயில் நிலையங்களில் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து தண்டவாளத்தில் கால்நடைகளுடன் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்திலும் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உற்பத்தி இழப்பும் வருவாய் இழப்பும் சிறு குறு விவசாயிகளுக்கு 5000 கோடிக்கு மேல் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய 3 வேளை உணவுல 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டெல்டா இன்றைக்கு பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து இந்த தொடர் ரயில் பாதையில குடியேற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுதானிய உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க வெற்றியை ஈட்டி அனைவரையும் வேப்பில் ஆழ்த்துகின்றனர் பெண்கள் அமைப்பினர். வீட்டுக்குள் அடைந்து கிடந்தால் எதனையும் சாதிக்க இயலாது என அவர்கள் கூறுகிறார்கள். சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களின் மகத்துவம் குறித்து அண்மை காலமாக மக்களிடையே பரவலாக விழிப்புணர்வு ஏற்பட தொடங்கியிருக்கிறது. அதன் விளைவாக அவற்றை பயிரிடுவதும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பினர் இந்த தானியங்களை பயிரிட்டு வியக்க வைக்கின்றனர். இதற்கென அவர்கள் தேர்ந்தெடுப்பது மானாவாரி நிலங்களாகும். நாங்கள் பெண்களாக சேர்ந்து கூட்டுக்குழு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களே சிறுதானியத்தில் முன்னேற்றம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்.
பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் எந்த பலனும் இல்லை என்பது இவர்களது எண்ணமாகும். அதனை மாற்றியமைத்து வெற்றி காண முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் பெண்கள் இணைப்பு குழுவினர். குழுவில் நாங்கள் 8 பேர் இருக்கிறோம். இது என்ன விதை போடுறது என்றதை முடிவு பண்ணுறக்கூடிய இதில் நாங்கள் 8 பேருமே இருக்கிறோம். நாங்களே இதுக்குண்டான செலவு எல்லாம் பார்த்து விளையிறதுல நில உரிமையாளருக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு மீதி 2 பங்கு நாங்கள் 8 பேரும் பகிர்ந்து எடுத்துக்கிறதா இருக்கிறோம். எங்களுடைய நோக்கமே சிறுதானியம் உற்பத்தி பண்றது மட்டும்தான். அதுக்குண்டான செயல்பாட்டில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இப்போ இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு பெண்களை ஒருங்கிணைச்சு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம இயற்கை விவசாயம் செய்து எங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப சிறுதானியங்களை கொண்டு சுவையான உணவுகளை சமைக்க மட்டுமல்ல, அவற்றை பயிரிடவும் தெரியும் என்பதை நிரூபித்து காட்டி வருகின்றனர் தமிழக பெண்கள் இணைப்பு குழுவினர் என்று கூறினால் மிகையல்ல. பெண்கள் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து புதிய சாதனை படைத்து வரும் இச்சூழ்நிலையில் இயற்கை விவசாய முறையை மேற்கொண்டுள்ள இப்பெண்களின் முயற்சி ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் பெரியகுளம் அருளானந்தம். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். ராம்ராஜ்ல மட்டும்தான் எல்லா கலர் ஷர்ட்டுக்கு. வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என சுற்றுலா பயணிகள் குறை கூறியுள்ளனர். தண்ணீர் வரத்தும் தடைப்பட்டுள்ளதால் பறவைகளின் வருகை குறைந்து வருவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து சென்னிமலை செல்லும் சாலையில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 240 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். 75 ஹெக்டேர் பரப்பளவிலான இந்த சரணாலயம் இயற்கையாக அமையப்பெற்றதாகும். இங்குள்ள ஏரிக்கு கீழ்பவானி கால்வாயிலிருந்து வெளியேறும் கசிவு நீரே முக்கிய ஆதாரமாகும். வெளிநாட்டு பறவைகள் உள்ளிட்ட எண்ணற்ற பறவைகள் இனப்பெருக்கம் செய்து திரும்பும் இந்த சரணாலயத்திற்கு அண்மை காலமாக நீர்வரத்து குறைந்துவிட்டது. இதனால் அங்கு வரும் பறவைகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. ஈரோட்லேயே இதான் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பாண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்க இடம் இங்கே தான் சொல்றதுக்கு இங்கே தான் இருக்குங்க. பெலிகான், பாண்ட் ஹெரான், பெயிண்டட் ஸ்டாக், அப்புறம் இந்தியன் ரோலர், அப்புறம் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பொதுவாக இங்கே பேர்ட்ஸ் நிறையா இருக்கும். இந்த வாட்டியும் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது இங்கே, வெயில் அந்த இதனால. பஸ் வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதை கொஞ்சம் அரசு பார்த்து சீக்கிரம் அதை ஒரு நல்ல இது பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகும். அப்புறம் பறவைகள் இங்கே நிறைய வர்ற சீசனில் ஒரு துடுப்பு படகுகளோ அல்லது கால் மீதி படகுகளோ கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்கிற சமயத்தில் அரசு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பறவைகளை நல்லா பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். பேருந்து நிறுத்தத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் சரணாலயம் இருப்பதால் இங்கு செல்வது மிகவும் கடினமாக இருப்பதாக கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகள். பறவைகளை அருகே சென்று காண வசதி செய்து தரப்பட வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாகும். இது ஒரு 5-6 டைம்ஸ் வந்திருப்பேன் நான். எஸ்பெஷலி எங்க மாதிரி ஜென்ரேஷனுக்குலாம் நான் வேற ஊர் தேடிலாம் போயிட்டு இருப்பாங்க நான் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு. இது கண்டிப்பா எங்களை மாதிரி மக்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ நாங்கள் ஓன் வெஹிக்கிள் தான் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ. ஸோ ஆனால் அதை பற்றி எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் கவர்மெண்ட் இதுக்குன்னு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பப்ளிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தற்போது கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் இன்றி வறட்சி நிலவுவதால் தான் வெள்ளோடு சரணாலயத்திற்கு நீர்வரத்து இல்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் மாற்று வழியின் மூலம் சரணாலய ஏரியில் தண்ணீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் வேண்டுகோளாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல். சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டுத் தரக்கோரி அவரது மனைவி ராமநாதபுரம் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே தும்மக்கடை கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோகரன். இவர் ரியாத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். உடல்நலக் குறைவால் ரியாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 11ஆம் தேதி
மனோகரன் இறந்துவிட்டதாக அவருடன் பணியாற்றியவர்கள் மூலம் தகவல் தெரிந்தது. இதையடுத்து மனோகரன் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும்படி அவரது மனைவி ராமநாதபுரம் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அந்த முதலாளியும் ரொம்ப சோதனை பண்ணிட்டார் சார். நான் துபாயில இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், வந்து உனக்கு பேப்பர் அடிச்சு கொடுக்க முடியாது. இப்பவும் உனக்கு நான் எந்த இதுவும் செய்ய மாட்டேன், நீங்க எல்லாம் பணம் கட்டியோ எப்படியோ நீங்க எல்லா ஏற்பாடும் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க, நான் வந்து கையெழுத்து போட்ட உடனே பாடியை வெளியில கொண்டுட்டு வரும்போது நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாராம் சார். அவர் எந்த ஏற்பாடுமே அதுக்கு எடுக்கவே இல்லை. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த மனோகரனின் உடலை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திருவாடனை சட்டப்பேரவை உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். திருவாடனை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஆட்சியாளரை சந்தித்து அந்த மனுவை உடனடியாக நேற்றே இந்தியன் எம்பசிக்கு உடனடியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டது. மிக விரைவில் நிச்சயமாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எம்பசியின் மூலமாக, இந்தியாவினுடைய எம்பசி மூலமாக உடனடியாக அவருடைய உடலை இந்த ஆர்எஸ் மங்கலம் ஒன்றியத்துக்கு அவருடைய கிராமத்திற்கு கொண்டு வருவதற்கான முழு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியாளர் செய்து கொண்டிருக்கிறார். நானும் எனது தொகுதி உட்பட்டவர் என்கின்ற முறையில் நானும் அதற்கான முழு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சாத்தூரில் அரசு பேருந்தில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் முகமது ரஃபீக்கை காவலில் வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி கீதா அனுமதி வழங்கினார். கடந்த 12ஆம் தேதி பேருந்தில் வைத்து கருப்பசாமி என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்த முகமது ரஃபீக் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். திருச்செங்கோடு அருகே எரிவாயு சிலிண்டர் வெடித்து வீடு, கார், இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் காமராஜ். அவரது மனைவி சித்ரா வீட்டில் சமையலில் ஈடுபட்டிருந்தபோது எரிவாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் எரிவாயு சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியது. இதில் விபத்தில் சித்ரா காயமடைந்தார். மேலும் வீடு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள், வீட்டில் இருந்த பணம், தங்க நகைகள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த திருச்செங்கோடு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுத்து அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் டால்பின் நோஸ் செல்லும் சாலை சரிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன் பெய்த மழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்தை சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அச்சத்துடனே கடந்து செல்கின்றன. அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.